ஆட்டுக்குட்டி முதல் குதிரையை உடைக்கிறார். வெள்ளை குதிரை வருகிறது. வில்லை ஒருத்தர் பிடிச்சிருக்கிறார். அப்படி தானே? ஒரு கிரீடமும் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. யார் கொடுத்தாங்கிறது அங்கே இல்லை. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார். அப்போ ஜெயிக்கிற ஆள் யார்? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தா இதுக்கு முந்தின அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் பார்த்தா பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆராதனை நடக்குது. அந்த 6வது அதிகாரம் திடீர்னு இந்த 2 அதிகாரமும் கழிஞ்சு 6வது அதிகாரத்தில் வரும்போது அந்த சாட்சி எல்லாமே காட்சி அப்படியே மாறும். பயங்கரமான திகில் 6வது அதிகாரத்தில். அல்லேலூயா. அப்போ என்ன திகில் அப்படின்னு சொன்னால் பார்த்தா தேவன் என்ன செய்யார்? வலது கரத்தில் ஒரு 7 முத்திரை வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அது வச்சிருக்கிறது யாருன்னா பிதாவாகிய தேவன் வச்சிருக்கிறார் புஸ்தகத்தை. அப்போ அதை திறக்க முடியலைன்னுட்டு ஆளுகையெல்லாம் அங்கே கேட்குது. ஆனாலும் ஆட்டுக்குட்டியானவர் அதை வாங்கி முத்திரையை உடைக்க தொடங்குகிறார். அப்போ அதில் முதல் முத்திரை என்ன செய்யுது? உடைச்ச உடனேயே அதில் அங்கே பக்கத்தில் இருந்த 4 ஜீவன்களில் ஒரு ஜீவன் இடி முழக்கம் போல் சத்தம் போட்டு, சும்மா மெதுவாக சத்தம் போட்டு நம்ம சொல்லுற மாதிரி அல்லேலூயான்னுட்டு மெதுவாக சொல்லிச்சுன்னு இல்லை, இடி முழக்கம் போல் ஒரு சத்தத்தை போட்டு வந்து பார். அப்போ யோவான் உடனே வந்து பார்க்குறாரு. அதை எட்டி என்ன செய்யார்? பார்க்குறார். இப்போ பார்க்கும்போது அங்கே இருந்து உடனே ஒரு வெள்ளை குதிரை வீரன் புறப்படுகிறான். அப்போ இந்த வெள்ளை குதிரையில் வர்றது யார்? இதுதான் இன்னைக்கு அப்படிதானே? யார்? இயேசு. எல்லாருக்கும் இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசுங்கிறது தான் தவறான போதனை. அதுதான் இதில் தான் ஜனங்கள் விழுந்து போகக்கூடிய ஒரு இடம். இப்படி தான் இயேசுனிட்டு நம்ம இதில் இருக்கவங்க இவ்வளோ நாளும் செய்தி கேட்ட பிறமா நம்மளும் இயேசுனி தான் சொல்லுவோம். ஆனால் இயேசு அப்படின்னு சொல்லுறது எவ்வளோ பெரிய மகா பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏன்னா செய்திகள் அந்த அளவு நம்ம ஓடியாச்சு. ஆமேன். பார்த்தா இதில் என்ன போட்டிருக்குன்னா அது ஏன் கூடுதல் இயேசுன்னு சொன்னால், ஒன்று வெள்ளை குதிரை. அப்படி தானே? வெள்ளை குதிரையை பார்த்தோன்னா இயேசு. 2வது ஜெயிக்கிறவனாகவும், நான் அதான் முதல்ல அதை அழுத்தமாக சொன்னேன், ஜெயிக்கிறதும் ஜெயிப்பவனும் யாருன்னிட்டு. அப்போ ஜெயிக்கிறவனாகனு சொன்ன உடனேயே அப்போ சரி. அப்போ அங்கே மேட்ரை பார்த்தா முத்திரையை உடைக்கிறது இயேசு. அப்படி தானே? முத்திரையை உடைத்த உடனே அங்கே சடனாக ஒன்று புறப்படுது. அப்போ பார்த்தா நீங்கள் இதே இதில் வெளிப்படுத்தின விஷயம் 19, 11 வாசிக்க பார்ப்போம். சரி. ஏறி இருந்தவர்னு போட்டிருக்கா, இருந்தவன்னு போட்டிருக்கா? இருந்தவர். முதல்ல அந்த வசனத்தில் பாருங்கள், இருந்தவன்னு போட்டிருக்கா, இருந்தவர்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கா? அந்த 6வது இதில் இருந்தவன். இயேசுவை ஒரு நாளும் பைபிள் அவன் இவனுங்க வார்த்தையை ஒரு நாளும் பயன்படுத்தாது. அல்லேலூயா. நம்ம கவனமாட்டு இந்த இதில் படிக்கணும். இன்னைக்கு பார்த்தா அநேக பேர் இந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டால் இவர் சமாதானத்தை பிடிச்சிட்டு வராரு, அதனால் வெள்ளை குதிரையில் வரக்கூடியது அது இயேசு அப்படின்னு சொல்லாங்க. இல்லை, அது ஒரிஜினல் பிசாசு. அல்லேலூயா. அப்போ இந்த ஆள் யார் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோட ஜெராக்ஸு காப்பி மாதிரி. அதாவது இயேசுன்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு பதிலாக அந்தி கிறிஸ்துவனையும் இயேசுவை கிறிஸ்துவனையும் சொல்லுவோம். அதுபோல் அந்தி கிறிஸ்துவ சாத்தான். அல்லேலூயா. அப்போ பார்த்தா இயேசு 3 சுவிசேஷங்களில் ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு பயங்கரமான எச்சரிக்கையான வார்த்தையை. மத்தேயு 24:5, மார்க்கு 13:6, லூக்கா 21:8. ஒரு வசனத்தை வாசிங்க பார்ப்போம். முதல்ல சொல்லப்பட்டது இவனை தான், இந்த வெள்ளை குதிரையில் வரக்கூடிய இந்த மகா வீரனை தான் என்ன சொல்லப்படாது, என் நாமத்தை தரித்து கொண்டு வரக்கூடிய ஆள். பார்த்தா இயேசு இது யாருக்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னால், இது பொது வழியில் சொன்னதில்லை, சீசர்களை பார்த்து சொன்னார். சீசர்கள், அதுலேயும் குறிப்பிட்ட சீசர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, 4 சீசர்கள்ட்ட மட்டும் ஒலிவ மலையில் வச்சு சொன்ன சம்பவம் இது. அப்போ எதுக்குன்னா, ஏன் இதை சொல்ல வேண்டியது வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் நிறைய சம்பவங்களை நம்ம இதை சொல்லியிருக்கோம். தேவாலயத்தை பார்த்து சீசர்கள் சொன்னாங்க, அதிபயங்கரமான தேவாலயம், கட்டடமெல்லாம் பயங்கரமாக இருக்குண்ணா. இயேசு ஒன்றுமே சொல்லலை. நேராக இங்கே ஒலிவ மலைக்கு பக்கத்தில் வந்தார். ஒலிவ மலையில் பக்கத்தில் வந்தாலும் இவங்களால் சும்மா இருக்க முடியலை. இப்படின்னா அந்த மண்டபத்தை தான் அங்கேருந்து பார்க்கறதுல தெரியறதுனால அதை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவொடனே தான் இயேசு சொன்னார், கல்லுக்கு மேலே கல் இல்லாமல் இந்த ஆலயம் என்ன செய்யப்படும், இடிக்கப்படும் சொன்னோடனே இவங்களுக்கு பயங்கர ஒரு அதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சி. அல்லேலூயா. அதிர்ச்சியோட அந்த 4 பேரில் யார் கேள்வி கேட்டானே இல்லை, யாரோ ஒரு ஆள் கேட்டிருக்கிறார். கூடுதலும் பேதுருவாக தான் இருக்கும். 3 கேள்வி. அப்படி தானே? எப்போது சம்பவிக்கும் அது, உமது வருகை எப்போது, உமது அந்த முடிவுக்கு, உலக முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி ஒலிவ மலையில் வச்சு கேட்ட உடனே இயேசு கொஞ்சம் எல்லாம் பட்டியல் போட்டார். போர் நடக்கிறத சொன்னார், பஞ்சம் வரதை சொன்னார், உபத்திரவத்தை சொன்னார், சுவிசேஷம் உலகம் முழுசும் பிரசங்கிக்கப்படம்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லுறதுக்கு முன்னாடி முதல் வார்த்தையே ஒரே வார்த்தை தான் சொன்னார். மத்தேயு 24:4-5 என்னது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், அநேக பேர் நானே கிறிஸ்துன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்கங்கிற விஷயத்தை இயேசுவே முதல்ல சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் போர் வரம், பஞ்சவரம், உபத்திரவரம் இதெல்லாம் 2வது தான் சொன்னார். முதல் வார்த்தையே என்னதான். இப்போ இதில் ஈவன் வஞ்சகங்கிறதுக்கு முதல் அடையாளம் என்னென்னா, இவன் கையில் வில்லு உண்டு, அம்பு இல்லை. என்னது இல்லை?
போருக்கு போகிறவனுக்கு என்னதெல்லாம் வேணும்? ஒரிஜினலாக போருக்கு போகிறவன் என்னதெல்லாம் வச்சுருப்பான்? வில்லாம் வச்சுருப்பான், அம்பம் வச்சுருப்பான். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 6:2 பார்த்தீங்கன்னாக்கி என்னதில்லை, அம்பு அந்த கையில் இல்லை. ஆனால் போருக்கு கொண்டு போகக்கூடிய வில்லு மட்டும் என்னது இருக்குது. அப்போ பார்த்தா இவனுடைய தந்திரமான, இவன் வந்து வில்லு வச்சோ அம்பு வச்சோ சண்டை போட்டு யாரையும் ஜெயிக்கிறவனாக இல்லை. இவன் என்னென்னா தந்திரமான பேச்சினால் உலகத்தை முதல்ல மடக்கி போடக்கூடிய தந்திரமான ஒரு தந்திரசாலி. நடந்த சம்பவங்கள் நிறைய சொல்ல முடியும். பார்த்தா இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, 1920 வருஷம் ஜெர்மனியில் உலக போர் முடிஞ்சு, முதல் உலக போர் முடிஞ்சு எப்படி இருக்காங்க மக்களெல்லாம்? ரொம்ப பஞ்சமான காரியங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு ரொட்டி துண்டு 200 ரூபாய்க்கு விற்றது, சாயங்காலம் 20 லட்சம் ரூபாய்க்கு விற்றது. அல்லேலூயா. எத்தனை? அப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் மக்களுக்கு இப்போ என்னது, குப்பை வண்டி நிறையா எதை நிறச்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், குப்பை வண்டி நிறையா பணத்தை நிறச்சி கொண்டு வந்தாங்க. எதுக்கு? ரொட்டி துண்டு வாங்குறதுக்கு. அல்லேலூயா. அப்போ ரொட்டி துண்டு வாங்குறதுக்கு எதை நிறச்சி கொண்டு வந்தாங்க? அப்போ ரொட்டி துண்டு வாங்குறதுக்கு எதை நிறச்சி கொண்டு வந்தாங்க? பணத்தை. ஆனால் பணம் எவ்வளோ தான் கையில் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இல்லை? பிரயோஜனம். அதாவது பணத்தை தின்ன முடியுமா? யாராவது? ஹிட்லருடைய இந்த அந்த ஜெர்மனியில் என்னது இருந்தது? பணம். அவ்வளவு பணம் இருந்தது. ஆனால் என்னதில்? ரொட்டி துண்டு இல்லை. குப்பை வண்டியில் தள்ளிக்கிட்டு பணத்தை கொண்டு அலைன்னு நினைஞ்சாங்க. அதுபோல் விரவு எரிக்கைக்கு என்னதில்லை. ஆமாம், விரவு இல்லாததுனால பணத்தை போட்டு என்ன செய்தாங்க? அடுப்பில் தீய கொளுத்தினாங்க. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் திடீர்னு ஒரு சாதாரண மனுஷன் எழுப்பினான் ஜெர்மனியில். சாதாரண மனுஷன் எழுப்பி என்ன சொன்னான்னா, உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் இல்லையா, இல்லை பால் இல்லையா, நான் என்ன செய்தேன், ரெடி பண்ணி தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு சாப்பாடு வேணுமா, மீன் வேணுமா, சிக்கன் வேணுமா, புரோட்டா வேணுமா, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவருடைய பேச்சு மாய விலையினால என்ன செய்துட்டான்? ஆமாம், எழும்பி நின்று சிங்கம் போல கரைஞ்சித்தான். யார் யார்? அடலாப் ஹிட்லர், ஜெர்மனியில் சர்வாதிகாரி. அல்லேலூயா. முதல் உலகப்போர் முடிஞ்ச உடனே நடந்த சம்பவம் இது. 60 லட்சம் யூதர்களை கொலை செய்த, ஒரே நாளில் கொலை செய்த நயவஞ்சகன் யார் தான்? இந்த ஆமாம், இப்படி தான் யாருடைய ஒரு சமாதானத்தை காட்டி, ஒரு ரொட்டி துண்டை காட்டி ஜனங்களை 60 லட்சம் யூதர்களை மட்டும் அவனால் கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஆள் யார்? சமாதானத்தை தான் காட்டுறான். யார்? இந்த வெள்ளை குதிரையில் வருகிறவன் சமாதானத்தை காட்டுறான். இப்போ பார்த்தா பயங்கரமான காரியங்களும் இருக்கிறான். அப்போ பார்த்தா இப்படிப்பட்ட பயங்கரமான பஞ்சங்கள் என்ன செய்துட்டு வந்துட்டு, ஆனால் திடீர்னு இதை விடவும் பஞ்சமான காரியங்கள் வரும்போது ஒருத்தர் வந்து சமாதானத்தோடு நான் உங்களுக்கு எல்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஆமாம், அதுதான் அந்த வீரன் வாரான். எப்படின்னா, அம்பு கையில் இல்லை, ஆனால் வில்லோட போருக்கு வந்தது மாதிரி வந்து என்ன செய்கிறான்? அதாவது மக்களை ஏமாற்ற வருகிறான். அப்போ தானியேல், இயேசு கிறிஸ்துவுக்கு 550 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தானியேல் தீர்க்கதரிசி தெளிவாக இயேசு கிறிஸ்துவின் மெசியா வருகையை பற்றி அவர் தெளிவாக எழுதினார். எழுதும்போது இந்த வெள்ளை குதிரை வீரன், அதாவது அந்தி கிறிஸ்து பாழாக்குகிற அருவருப்பு என்ன செய்வான்னா, 7 வருஷம் இஸ்ரேலோடு உடன்படிக்கையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சார். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், காகித கையெழுத்து. இப்படிப்பட்ட பேச்சுகள் எழுத்துக்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துனால முடியும். அதனால் அதுக்கு என்ன கதை நடக்காது? ஒரு கதையும் நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த முதல் உலகப் போரில் இவருக்கு கதைக்கே நம்ம வருவோம். காலண்டர் 1938 வருஷத்தில் அந்த ஜெர்மனியில் ஹிட்லர் என்ன செய்திருக்கான்னா, தன்னுடைய படையை ஆயத்தப்படுத்திகிட்டே இருக்கான். எதுக்கு? முதல் உலகப் போருக்கு முடிஞ்சு அந்த அதிர்ச்சியிலேருந்து மக்கள் என்ன செய்யலை, மீளலை. ஆனால் இவன் என்ன செய்கிறான்னா, தந்திரமாடி எழுப்பி நின்று நான் ஜெர்மனிக்கு விடுதலை வாங்கி தரணும், அதை செய்வேன், இதை செய்வேன், எல்லாம் அப்படி என்னத்தெல்லாம் பேச முடியாத காரியத்தை, தாலிக்கு தங்கத்தை தாரேன்னு சொன்ன மாதிரி வாரி என்ன செய்துட்டான்? வீசிட்டான். அல்லேலூயா. அதனால் இனி அடுத்து என்ன செய்துட்டு இருக்கான்? அந்த படைகளை நம்ம ரெடி பண்ணி எப்படியாவது 2வது உலக போரை தொடங்கி வச்சிடணுன்றதுல அவன் மும்முரமாக இருக்கான். இப்போ மும்முரமாக இருக்கிறதுனால இப்போ பிரிட்டனை சேர்ந்த அங்கே இருந்த பிரதமர், அவருக்கு பேர் கூட அதில் போட்டிருந்தது, நெவில் சேம்பர்சன். அவர் என்ன செய்தார்னா ஒரு முடிவுக்கு வந்தார். இவனை இப்படியே விட்டு தான் இவன் என்ன செய்வான்? உலக போரை திரும்பவும் கொண்டு வந்துடுவான். இவனுக்கிட்ட போய் நாம் நேரடியாக பேசினா என்ன நடக்கும்? ஒருவேளை இவன் அந்த படைகளெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சு அடுத்த உலக போர் வராமல் பாதுகாக்கலாமே அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷமாட்டு அவருக்கு ஊரில் இருந்து ஜெர்மனியை நோக்கி என்ன செய்தார்? கிளம்பினார். முனிச்சு நகரம்னு சொல்லப்பட்ட இடத்துல 2 பேரும் பேசினாங்க. உடனே பேப்பரில் கையெழுத்தாச்சு. எப்படி இனிமே நம்ம 2 பேரும் அந்த போர்களில் ஈடுபடவே முடியாது, ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் உடன்படிக்கை வச்சு என்ன செய்தாங்க? 2 நாட்டு தலைவர்களும் அங்கே அழகாக முனிச்சு தீர்மானம் ஆச்சு. ஆனால் இது என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இவர் வந்து திரும்ப அவருடைய இங்கிலாந்து நாட்டுக்கு ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினோடனே லட்சக்கணக்கான மக்கள் இவருக்கு மாலையும் மரியாதை மட்டும் யாருக்கு? இந்த சேம்பர்லைனுக்கு. ஏன்னா உலக போரையே அவர் நடத்திட்டார். அதனால் என்ன மக்கள் என்ன செஞ்சாங்க? பயங்கர ஆரவாரத்தோடு இவருக்கு மாலையம் போட்டு நம்ம ஆள் தான் அந்த உலக இதே நடத்தியிருக்காருன்னு சொல்லி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? கொண்டு போய் அழகாக உறங்க வச்சாங்க. இவர் நல்லா உறங்கினார். அல்லேலூயா. நல்லா உறங்கினார். உறங்கி முழிக்கும் போது குண்டுகள் விழுந்தது. முதல்ல எங்கே?
அவருடைய இடத்துல தான் விழுந்தது. அல்லேலூயா. அடித்தது யார்? ஹிட்லர். கரெக்டாக அவர் உறங்கினது ஒரு 6 மாதம் அமைதியாக இருந்தது. அமைதியாக இருந்து அவங்க எல்லாம் நிம்மதியாக எப்போ உறங்க போனாங்களோ, முதல்ல போலந்தில் குண்டு, அடுத்த நாள் காலையிலேயே இங்கிலாந்தில் குண்டு. இவருக்கு இவன் குண்டு போடுறது ஜெர்மனிக்காரன் தானா அப்படின்னு அறியதுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணிக்கூருக்கு மேலே ஆகி போச்சா. நம்ப முடியலை இவனால். அல்லேலூயா. ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல கையெழுத்து போடும்போது என்ன செய்திருக்காங்க? நல்லா தண்ணி அடிச்சிருக்காங்க, நல்ல கதைகளெல்லாம் கொண்டாடி இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக பேசியிருக்காங்க. எந்த காலம் கொண்டு நமக்குள்ள இனி பிரச்சனை வரவே வராதுன்னு வாக்களித்தவன் தான் ஹிட்லர். அவன் தான் குண்டு மலையை பொழிந்தான் அப்படின்னு சொன்னால் இதே கதையை தான் யார் செய்ய போகிறா? சமாதானத்தை இந்த வெள்ளை குதிரை வீரன் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய இந்த வெள்ளை குதிரை வீரன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தான் முதல்ல ஒரு 3.5 வருஷம் சமாதானத்தை கொண்டு நல்ல அழகாக பேசுவான். ஹிட்லர் எப்படி பேசினானோ அதுபோல் பேசுவான். அப்படி உறங்கும் போது தான் அவன் என்ன செய்வான்? அதை பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கர் 5:3 சொல்ல வாசிங்க பார்க்கலாம். அங்கே என்ன நடக்கணும்னு அந்த டைமில் என்ன நடக்கணும் அதில் தெளிவாக சொல்லியிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:3 தப்பி போவதில்லை. இது யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறாரு. அழிவு உனக்கு சடிதியாக வரும், யாரும் தப்பி போகல. அவர் சொன்ன நேரம் தெசலோனிக்கே பட்டணம். தெசலோனிக்கே பட்டணம்னா எல்லாமே தெரியும். தெசலோனிக்கே பட்டணம் என்ன பட்டணம்? யாருக்க பேரில் உள்ள பட்டணம் அது? இப்போ எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் அப்படி தானே? மகா அலெக்சாண்டருடைய தங்கச்சி தான் தெசலோனிக்கா. அவளுக்கு பேரில் உண்டான நகரம் தான் இது தெசலோனிக்கே பட்டணம். அப்போ இந்த பட்டணத்துக்கு தான் இவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. உங்களுக்கு சடிதியாடு என்ன வரும்? அது எதனால அப்படின்னு சொன்னால், ரோம சாம்ராஜ்யங்களில் பைபிளில் அகஸ்து சீசர்னு ஒருத்தர் சொல்லப்படுறார். இயேசுவின் காலத்தில் இருந்த சீசர். இந்த அகஸ்து சீசர் ஆண்ட காலத்தில் அங்கே இருந்த எல்லாரையும் எல்லா நாடுகளையும் பிடிச்சி இவருக்கு பின்னால் வந்த ராஜாக்களும் என்ன செய்தாங்க? ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ளே இணைச்சி ரோம சாம்ராஜ்யம் கற்றுக்கடங்காத பயங்கரமான காரியமாட்டு இருக்குது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ரோமர்களை நம்பணும், ரோமர்களை எல்லாரும் நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரம் பண்ண தொடங்கினாங்க. அந்த காலங்களில் அங்கே இருந்த தெசலோனிக்க சபை தெசலோனிக்க கிரேக்க நாடு. அங்கே இருந்தவங்க யாரை தான் நம்ப ஆரம்பித்தாங்க? இந்த ரோமர்களை அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க. அவர்களுடைய நாணயங்களில் கூட சமாதானம் சவுக்கியம்னு தான் எழுதப்பட்டிருந்தது. நாணயத்தில் நம்ம நாணயத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? என்னது எழுதப்பட்டிருக்கு? ஆரணி மட்டும் போட்டு வச்சுருக்கோம், வேற ஒன்றும் எழுதப்படலை. அப்படி தானே? ஒரு அசோக சக்கரம் பின்பக்கத்தில் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் உள்ள நாணயத்தில் என்னது எழுதப்பட்டிருந்தது? சமாதானமும் சௌக்கியமும். யார்? ரோமர்களை நம்பினவர்களுக்கு சமாதானமும் சௌக்கியமும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டதுனால அங்கே இருந்த யூதர்கள் முதல் அங்கே இருந்த எல்லா மற்ற கிரேக்கர்களும் நம்பினாங்க, ரோமர்களை நம்பினார்கள். அப்போ தான் பவுல் எச்சரிக்கை கொடுக்குறார். உங்களுக்கு நீங்கள் இயேசுவை நம்பினா தப்பலாம், ஆனால் ரோமர்களை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அழிவு என்ன செய்யும்? சடிதியாய் வரும். அல்லேலூயா. அப்போ பார்த்தா எங்கள் அப்பா பெரிய ஆள், எங்கள் அங்கிள் பெரிய ஆள், நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் இருக்கேன், அதனால் என்னை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பைபிள் எச்சரிக்கிறது அழிவு உனக்கு சடிதியாய் வரும். அல்லேலூயா. அப்போ பார்த்தா அதில் இன்னொரு வார்த்தை கூட அந்த வசனத்தில் சொல்லப்பட்டது, பிரசவ வலி 1:5-3 பிரசவ வலி வரது போல் அழிவு எப்படி வருமா? சடிதியாக வருமா? பிரசவ வலி எப்போ வரணும் யாருக்கா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தா வெளிப்படுத்தின விஷயம் 6:2 என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுது பாருங்க, அதை வாசிங்க. கிரீடம் கொடுக்கப்பட்டதாங்க. இயேசு கொடுத்தாருன்னு இல்லை, கிரீடம் ஒரு இது விஷயம் வச்சுருக்காது இல்லை, கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது யார் கொடுப்பா? அவனாட்டு அடி போட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு வர்றது கிடையாது. அல்லேலூயா. இயேசு கொடுக்கறதும் கிடையாது. ஆனால் இந்த கிரீடம் இவனுக்கு வருகிறது, இவன் பண பலத்தினாலேயோ ஆயுத பலத்தினாலேயோ வாங்குறதும் கிடையாது. தன்னுடைய தந்திரமான பேச்சினால உலகத்தை ஏமாற்றி அந்தி கிறிஸ்து எருசலேமில் இருக்கக்கூடிய யூதர்களை கூட 3.5 வருஷம் ஏமாற்றுவான்னு பைபிள் சொல்லுது. 3.5 வருடம் தானியேல் தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்காரு. 3.5 வருஷம் ஏமாற்ற முடியாத யூதர்களை கூட என்ன செய்வானா? ஏமாத்தினான். தந்திரமான பேச்சில் ஏமாத்தினதுனால அவனுக்கு அவர்களாக மனுஷர்களாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிரீடம் தான் இது. இவனுக்கு இந்த கிரீடம் கொடுக்கப்பட்டது.